வணக்கம். தமிழகத்தின் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மதுஸ்ரீ மகேந்திரன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். கிளிநொச்சியை வந்தடைந்த 5 நாடுகளின் பௌத்த தேரர்கள். இலங்கையை நோட்டமிடும் வெளிநாட்டு புலனாய்வு அமைப்புகள். போராட்டத்துக்கு தயாராகும் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள். ட்ரம்புக்கு நன்றி தெரிவித்த ஜெலன்ஸ்கி வெளியான காணொளி. தங்க பாத்திரத்தில் சமைத்து சாப்பிடும் சீன பெண் வைரலாகும் காணொளி. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட் C102. விரிவான செய்திகள். உலக சுதந்திரம் வேண்டி திசம்ஹாராம முதல் நாகதீபம் வரை இலங்கை உட்பட 5 நாடுகளின் பௌத்த தீரர்கள் முன்னெடுத்துள்ள பாத யாத்திரை நேற்று கிளிநொச்சியை வந்தடைந்தது. கிளிநொச்சியை வந்தடைந்த தேரர்களை யாழ் பல்கலைக்கழக கிளிநொச்சி வளாக மாணவர்கள் வரவேற்றனர். வீதியிலிருந்து பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள சரசவி விகாரை வரை மாணவர்கள் விரிவுரையாளர்கள் வரவேற்றனர். அவர்கள் இன்றைய தினம் கிளிநொச்சியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி தமது பயணத்தை ஆரம்பிக்க உள்ளனர். தாய்லாந்து, மியான்மர், இலங்கை, லாகோஸ், இந்தியா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த 50 தேரர்கள் குறித்த பாத யாத்திரையில் கலந்து கொண்டுள்ளனர். பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி குறித்த பாத யாத்திரையை ஆரம்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முந்தைய அரசாங்கங்களின் வெளிநாட்டு உறவாளர்களால் பெரும் அழுத்தங்களை முகம் கொடுத்து வருகிறது என பிரித்தானியாவில் உள்ள ராணுவ ஆய்வாளர் அரோஸ் தெரிவித்துள்ளார். ஊடக நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தற்போது உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியின் நிலைமைதான் அனுரவுக்கும் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் ஒரு பனிப்போர் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அனுரவுக்கு ஏதாவது ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்காகத்தான் மஹிந்த ராஜபக்சவுடனான சந்திப்புகள் மற்றும் அவரின் மகனுடனான சந்திப்புகள் அல்லது ரணிலை அடிக்கடி அளிப்பது போன்றவற்றில் ஈடுபடுவதுமாக இருக்கிறது என குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் வெளிநாட்டு புலனாய்வு அமைப்புகளில் கழுகு பார்வையில் இலங்கை இலக்கு வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் திருகோணமலை வளாகத்தில் காணப்படும் குறைபாடுகள் குறித்து குரல் எழுப்பிய மாணவர்கள் மீது பல்கலைக்கழக நிர்வாகத்தினரால் மேற்கொள்ளப்பட்ட அநீதி குறித்து தெளிவுபடுத்தும் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. கிழக்கு பல்கலைக்கழக திருகோணமலை வளாகத்தின் தொடர்பாடல் மற்றும் வணிக கற்கைகள் பேண மாணவர்கள் ஒன்றியத்தினால் குறித்த ஊடக சந்திப்பானது முன்னெடுக்கப்பட்டது. இந்த வளாகத்தில் காணப்படும் விடுதி தொடர்பான குறைபாடுகள், உணவருந்துவதற்கான தொகுதி, மலசலக்கூடம் தொடர்பான குறைபாடுகள் தொடர்ச்சியாக காணப்பட்டு வந்ததாகவும் இவ்விடயம் தொடர்பில் நிர்வாகத்துக்கு எதிராக குரல் கொடுத்த பல்கலைக்கழக மாணவர்கள் 11 பேருக்கு 2 வாரங்களுக்கான கல்வி தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் மாணவர்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இவ்விடயம் தொடர்பில் பாராமுகமாக இருப்பதன் காரணமாக சத்தியாகிரக போராட்டம் ஒன்றினை முன்னெடுக்க தாம் தயாராக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு நன்றி தெரிவித்துள்ள உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார். உக்ரைனுக்கு ஆதரவு அளித்து வரும் ஐரோப்பிய நாடுகளின் உச்சி மாநாடு நேற்று லண்டனில் நடைபெற்றது. இந்த மாநாட்டை அடுத்து ஜெலன்ஸ்கி அமெரிக்க ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்து காணொலி ஒன்றை தனது எக்ஸ் பக்கத்தில் அவர் வெளியிட்டார். அந்த காணொலியில் அவர் கூறியுள்ளதாவது: தற்போது கிடைத்துள்ள பலன் என்னவென்றால், ஐரோப்பியாவிடமிருந்து தெளிவான ஆதரவை நாங்கள் பெற்றுள்ளோம். அமைதி உண்மையானதாக இருக்க உக்ரைனுக்கு உண்மையான பாதுகாப்பு உத்தரவாதங்கள் தேவை எனும் முக்கிய பிரச்சனையில் அனைவரும் ஒன்றுபட்டுள்ளனர். இங்கிலாந்து உட்பட ஒட்டுமொத்த ஐரோப்பிய கண்டத்தின் நிலைப்பாடும் இதுதான். அமெரிக்காவின் முக்கியத்துவத்தை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். அமெரிக்காவிடமிருந்து எங்களுக்கு கிடைத்த அனைத்து ஆதரவுக்கும் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோம். நன்றியை உணராத நாள் இல்லை. இது நமது சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கான நன்றி உணர்வு. எங்களுக்கு தேவை அமைதி, முடிவல்லாத போர் அல்ல. அதனால்தான் பாதுகாப்பு உத்தரவாதங்கள் இதற்கு முக்கியம் என்று நாங்கள் கூறுகின்றோம் என தெரிவித்துள்ளார். சீன பெண் ஒருவர் தங்க பாத்திரத்தில் சமைத்து சாப்பிடும் காணொலி வெளியாகி வைரலாகி வருகிறது. ஷென்சன் எனப்படும் அந்த இளம்பெண் 2 தங்க நகை கடைகளை நடத்தி வருகிறார். அவர் தனது நண்பரின் பட்டறையில் 1 கிலோ தங்கத்தில் தங்க பாத்திரத்தை செய்ய சொல்லி வாங்கினார். அது தனக்கு பிடித்தமான உணவை சமைத்து சாப்பிட்டு காணொலி வெளியிட்டுள்ளார். அந்த காணொலியில் இந்த தங்க பாத்திரம் விற்பனைக்குத்தான் தயாரிக்கப்பட்டுள்ளது. அதனால் வாடிக்கையாளர்களிடம் அனுமதி கேட்டுத்தான் அதில் சமைத்து சாப்பிட்டு காட்சிப்படுத்தியுள்ளேன். தங்கம் அதன் சிறந்த கடத்து திறனால் உணவை விரைவில் சமைக்க உதவுகிறது. ஆனால் உணவின் சுவையில் எந்த மாற்றமும் ஏற்படுத்தப்படவில்லை என்று அவர் கூறியிருக்கிறார்.
இத்துடன் தமிழகத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தமிழகம் செய்திகளை யூடியூப் சேனல் வழியாக பார்வையிட முடிவதுடன் www.tamilaram.news என்ற இணையதளம் மூலமாகவும் பார்வையிட முடியும். தொடர்ந்தும் தமிழாரம் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.